நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எதற்கும் பேராசைப்படக்கூடாது. ஆசைப்படுறது வேறு, பேராசைப்படுவது என்பது வேறு. 2 சம்பவங்களை வைத்து உங்களுக்கு இன்றைய தியானத்துக்காக சொல்லப்போகிறேன். ஒரு முறை ஒருவர் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தார். அவர் ஒரு சூட்கேஸில் துணிமணிகள் வைத்து கொண்டு போயிருந்தார். தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருந்தார். பஸ்ஸு மிகவும் அதிகமாக கூட்டமாக இருந்தது. அதே பஸ்ஸில் இன்னொருவரும் இதே மாதிரியான சூட்கேஸை கொண்டு வருவார் என்று இவருக்கு தெரியாது. பஸ் கூட்டத்தில் இவர் முன்னால் நின்றிருந்தார். பின்னால் ஒன்று நின்றிருந்தது. பின்னால் அவர் வைத்திருந்தார். பஸ் பிரேக் போட்ட விஷயத்தில் பின்னால் இந்த சூட்கேஸ் இவரை தேடி முன்னால் வந்துவிட்டது என்று சொல்லலாம். ஒரே மாதிரியான சூட்கேஸ் தானே. தன்னுடைய இடம் வந்தவுடன் சூட்கேஸை இறக்கி பஸ் ஸ்டாப்லேயே வீடு இறக்கி கொண்டு வீட்டுக்கு போனவுடன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சூட்கேஸ் 2 துணிக்கு இவ்வளவு வெயிட்டாக இல்லையே, இவ்வளவு வெயிட்டாக இருக்குது, என்னடா இது, ஏதாவது நிறைய பணங்கன்னு வச்சுட்டாங்களான்ட்டு அவங்களும் அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் அந்த சூட்கேஸை திறக்க முடியாமல் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த இவருடைய சூட்கேஸை எடுத்தவர் இவர் இறங்கிய இடத்துக்கு எப்படியோ கேட்டு தெரிந்து நேராக வீட்டுக்கு வந்தார். இவருடைய குடும்பம் முழுவதும் அந்த சூட்கேஸை திறக்க முயன்று கொண்டிருக்கிறது. ஐயா இது பண்ணாதீங்க, இது என்னுடைய சூட்கேஸு, உங்கள் சூட்கேஸ் இங்கே தான் இருக்குது. இவனுக்கு ஃபஸ்ட்டு இறங்கியவருக்கு ஏதோ நிறைய பணங்களும் இருக்குமேன்ற அந்த ஆசை அடிக்காமல் விட்டாங்களே அப்படிங்கிற இதில் எல்லோரும் பேய் அறிந்து பிறகு போல் நின்று விட்டனர். நம்முடைய சூட்கேஸ் நமக்கு என்ன கொண்டு போகிறோம், என்ன வெயிட்டுக்கு நமக்கு தெரியும். அடுத்த சூட்கேஸை ஒரே மாதிரி இருந்து அடுத்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ தப்பு, பேராசை. அன்று நாள் முழுவதும் அந்த ஊரில் இதை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த ஆள் இப்படி ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து திறக்கிறதுக்கு குடும்பமே சேர்ந்து திறக்க ட்ரை பண்ணாங்க. இதே போலத்தான் தாவீது நல்ல மனுஷன்தான், தெய்வத்துக்கு ஏற்ற மனுஷன் பைபிளில். இவன் மாடிப்படியில் நின்று அப்படியே சுற்றி வரும்பொழுது எதிரில் இருக்கிற ஒரு பெண் குளிக்கிற சீனை பார்த்து விட்டான். அவளை அடைய வேண்டும் என்று என்ன செய்தான், அவளுடைய கணவரை ஒரு யுத்தத்துக்கு அனுப்பித்து இன்னொரு மூலம் கொன்று விட்டான். இதனுடைய கடைசி பலன் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், தாவீது நினைத்தான் எருசலேம் ஆலயத்தை நான் தான் கட்டுவேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கையில் இரத்தப்பழி இருக்கிறது, நீ கட்டக்கூடாது என்று கட்டளை போட்டுவிட்டார். நமக்கென்று இருப்பதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமெனிய இன்னொரு பொருள் மீதோ, இன்னொரு உயிர் மீதோ, இன்னொரு மனைவியர் மீதோ, இன்னொரு அழகான பெண் மீதோ எதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்தால் ஆண்டவர் உன்னை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?